நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். தேவனுடைய கிருபையினால் நாம் மீண்டுமாய் இந்த நல்ல நேரத்திலே கர்த்தருடைய கருத்திலே வரத்தக்கதாக தேவன் நமக்கு பெரிதான காரியங்களை இந்த 2024 வருஷம் செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் கர்த்தருடைய கரத்திலே வந்து தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவ கிருபையை, தேவ பலனையும், தேவ அன்பு, ஆசீர்வாதம், வழிநடத்தல் நமக்கு இம்மட்டும் கொடுத்த அந்த மகத்துவமான தேவனை, அந்த இரக்கம் நிறைந்தவரை, கிருபை உள்ளவரை, தயவு செய்கிறவரை நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்கலாம். பாகங்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், உடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய மாறாத தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் பாராட்டின அன்பு, இரக்கம், தயவு, கிருபை, மகத்துவங்களுக்காய் உண்மையுள்ளவராய், நன்மை செய்கிறவராய், எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தவராய், எங்கள் மத்தியில இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது. தேவனே, நீர் எங்கள் மேல் பாராட்டின கிருபையை நாங்கள் சொல்லி முடியாத கர்த்தாவே, எங்களை நன்மைகளாலும் இரக்கத்தினாலும் தயவிலும் வழிநடத்துகிறது. எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த உமக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்காய், நீ செய்து முடித்த எல்லா காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே 15 நாட்களுக்கான இரக்கம் பாராட்டு, இந்த 9 மாதங்களை எங்களை கனிமணி போல பாதுகாத்தீரப்பா. எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லினேப்பா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீரப்பா. ஒரு தாயை போல தேர்ச்சுகிறதே, தகப்பனை போல தோளிலே சுமந்து வருகிற தேவன், எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே நன்மைகளையே மாத்திரமே கொடுக்கிறது. எங்களை சோதனையில் இருந்து விலக பண்ணும்படியா, சோதனையை தாங்கத்தக்கதாக பலனை கொடுக்கிற உமக்கு நன்றி அப்பா. பலத்தினால் இடைகட்டுகிற உமக்கு நன்றி. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற உமக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய பலத்த கரத்தில் இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். பாடும் பாடல்களில் உற்சாகமாய் பாடும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கைத்தாளத்தோடும் எக்காலத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் பாட மகிழ தேவ கிருபையை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வந்துள்ள பிள்ளைகளை பெயர் பெற நீர் ஆசீர்வதிப்பதற்காய் எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு ஒரு கூட்டம் ஜனங்கள் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த தேவ தயவை தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற இந்த இடத்தை சுற்றி உடைய தூதலை கொண்டு இம்மட்டும் பாதுகாத்த தேவன் தொடர்ந்து உடைய இரக்கம் உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். நேரே மகிமைப்பட உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்பட எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. அவருடைய கிருபையினாலே இந்த நல்ல வேளையிலே தேவ சமூகத்திலே வரத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபையை கொடுத்ததற்காக நாம் நன்றி சொல்லி கர்த்தரை கனப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த நேரத்திலே அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீர் ஐயா, காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டீரே என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவும் பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதையாக அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே.
இல்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. விலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவும் பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன் தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. கர்த்தர் தான் மகிமைப்படுவாராக. இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன். ஆதியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன். காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன். காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். இயேசுவை ஆராதிப்பேன். அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலையோங்கி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் இந்த நேரத்திலே ஒரு நிமிஷம் தேசத்திற்காய், ஜனங்களுக்காக இந்த நாட்களிலே காணப்படுகிற எல்லா போராட்டங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், மீறுதல்களிலிருந்து ஜனங்கள் விடுதலையானது போல இந்த தேசத்திலே ஆளுகிற அதிகாரிகளும் ஜனங்களுக்கு, அது மட்டுமல்ல அக்கிரமக்காரர்களும் பாவிகளும் துரோகிகளும் மனம் திரும்ப தேவனுடைய கரம் இன்றைக்கும் அவர்களை நோக்கி என்னிடத்தில் வருகிற நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய பாவங்களை, மீறுதல்களை மன்னிக்கிறவர், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறவர், அவர்களை தேவனுடைய நீதியின் பாதையில நடத்துகிறார். அந்த உண்மையுள்ள தேவனை, சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து அந்த சத்தியம் உள்ளவரை, உண்மை உள்ளவரை நாம் ஆராதிப்பது போல இந்த ஜனங்களும் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட தேசத்திலே தேவ கிருபை, தேவ தயவு இந்த ஜனங்களுக்கு கிடைக்கும்படியா இந்த காரியத்திற்காக நம்மளே சகோதர ஜான் இந்த காரியத்திற்காக ஸ்தோத்திரமானவரே. ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஆமென். இயேசுவே கிருபையாயிரும், இரக்கமாயிரும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரமானவரே, தேசத்திலே காணப்படுகிற எல்லா அருவருப்புகள், அசுத்தங்களிலே இருக்கிறவர் ஆண்டவரே, பாவ கட்டுகளிலே ஆண்டவரே, கர்த்தாவே, பலவீனங்களிலே, உபத்திரவங்களில் இருக்கிறார். இயேசுவே இடத்திலே வர முடிய சமாதானம் உடைய இறக்கும் கிருபை ஜனங்கள் நிறைய மனம் இறங்கும் தயவு பார் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் எழுந்து நின்று தேவன் நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த வேளையிலே ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சமூகம்
எவ்வளவு இன்பமானது என்கிற பாடல்களிலே முதல் இரண்டு பாடல்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆத்துமா தேவனே உம்மையே நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மையே நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமென், கம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆமென். அல்லேலூயா. நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்கென்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1 26 வரை. உபாகமம் 1 26 வரை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1 உபாகமம் 27ஆம் அதிகாரம் 1 பின்பு மோசே இஸ்ரவேலின் மூப்பர்களோடு கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய். மேலும் நீங்கள் யோர்தானை கடந்த போது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை ஏபால் மலையிலே நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி அங்கே இரும்பாயுதம் படாத கற்களால் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களால் கட்டி அதன் மேல் உன் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் புதுசித்து சந்தோஷமாய் இருந்து அந்த கல்லுகளில் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் துலக்கமாய் எழுத கடவாய் என்று கட்டளையிட்டார். இன்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களும் கூட இருக்கையில் இஸ்ரவேலர் எல்லோரையும் நோக்கி, இஸ்ரவேலரே கவனித்து கேளுங்கள், இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஜனமானாய். ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவைகளுடைய கட்டளைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று சொன்னான். மேலும் அந்நாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி எரிசிம் மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். சாபம் கூறும் பொருட்டு ஏபால் மலையின் மேல் ரூபன், காத், ஆசோர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து,
கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் பார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்படத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லோரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பிறனுடைய எல்லைக்குறியை ஒன்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பரதேசி, திக்கச்சவன், விதவை ஆகியவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவர்கள் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். யாதொரு மிருகத்தோட புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் மாமியோட சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கைகொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள். ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். ஆமேன். வாசித்த வார்த்தைகளை நாம் ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான வேளையிலும் உடைய வார்த்தைகளை வாசிக்கவும் அதை குறித்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அதில் சொல்லப்பட்ட காரியங்கள், அதில் இருக்கிற காரியங்களை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவ இறக்கமும் தேவ தயமும் உடைய பிள்ளைகள் ஆகிய எங்களுக்கு கிடைக்கட்டும். கர்த்தர் தாமே அதை குறித்து தியானிக்கிற இந்த வேளையில எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் தாமே பேசி அந்த வார்த்தையின் மகத்துவங்களை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அது என்ன சொல்லுகிறது, எதை எச்சரிக்கிறது, எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் சாபம் வரும், எதை செய்தால் ஆண்டவராகிய பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும் என்று உணர்ந்து கொள்ள கிருபையை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்லுகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே உங்களை இந்த நாளிலே தேவ சமூகத்திலே சந்திக்க கர்த்தர் நமக்கு பெரிதான காரியங்களை செய்தார். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் இந்த அதிகாரத்தை வாசித்தோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரியங்கள், இது நியாயப்பிரமாணத்திலே இருக்கிற காரியமாக இருக்கிறது. இன்றைக்கும் நியாயப்பிரமாணம் வேண்டுமா வேண்டாமா என்று அநேகர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் என்பது அது ஒரு சட்டம், அது எல்லா ஜனங்களுக்கும் பொருந்துகிறது. எப்படி இந்தியாவிலே அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றினால் அந்த சட்டத்தை என்ன செய்ய வேண்டும், எல்லா ஜனங்களும் மதித்து நடக்க வேண்டும். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இன்றைக்கு அந்த சட்டத்தை கூட ஏதேதோ செய்து கொண்டு என்னமோ நடத்துகிறது. அது ஒரு அரசியல், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு தேசமும் தனக்கென்று ஒரு சட்டத்தை இயற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தேசம் தங்களுடைய ஜனங்களுக்கு தங்களுக்கு என்ன சரியோ அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பரிசுத்த வேதம் இந்த முழு உலகத்திற்குமான, இந்த பூமியில பிறக்கிற எல்லா மனுஷனுக்கும், இனிமேல் பிறக்கிற இன்னும் 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் அல்லது இன்னும் 10,000 ஆண்டுகளுக்கு பிறகும் பிறக்கிறவர்கள், அல்லது நமக்கு முன்னாக இந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பே யார் பிறந்தார் அவர்கள் எல்லோருக்கும் இது பொருந்தும். ஆமே. அவர்களையும் தேவன் இந்த வார்த்தையின்படிதான் நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் இந்த புஸ்தகம், இந்த 5 புத்தகம், வேதத்திலே முதல் 5 புத்தகம் என்பது மோசேயினாலே சுமார் 4000 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட 3500 ஒரு 3800 ஆண்டுகள், அதனால சுமார் ஒரு 4000 ஆண்டுகள் என்று சொல்லலாம். அன்றைக்கு எழுதப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்து வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது தேவன் தன்னுடைய பிள்ளைகள்
எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்க வேண்டும்? ஏனென்றால் அவர்கள் அந்த எகிப்திலே ஒரு அடிமையாக, அது மட்டுமல்ல, அங்கே எகிப்தினுடைய ஜனங்கள் என்ன பாவ காரியங்கள் அல்லது எப்படி உலக வழிபாடுகளை செய்தார்களோ அதை இவர்களும் செய்யாதபடி அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வருகிறார். ஆமென். நம்ம கொண்டு வர்றவங்களை என்ன செய்கிறார்? முதலாவது ரத்தத்துல கழுவுறார். ஆமென். அது இன்றைக்கு நமக்கும் அது இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அது அடையாளமாக அன்றைக்கே அவர்களுக்கும் அந்த பஸ்கா என்கிற அந்த ஆட்டு பலியை கொடுத்து தேவன் அவர்களை என்ன செய்தார்? அந்த ஆட்டினுடைய அந்த பலி, அந்த ரத்தம் அந்த வீட்டு நிலை கதவிலே பூசப்படும் பொழுது சங்கார தூதன் அந்த வீட்டிற்குள்ளாய் வரமாட்டான். எந்த வீட்டிலே அது பூசப்படவில்லையோ அந்த வீட்டிலே மரணம் வந்தது. தலைப்பிள்ளை கொன்று ஓடப்பட்டது. தலைப்பிள்ளை மறிச்சுனா என்ன ஆயிரும்? அடுத்த ஜெனரேஷனுக்கு. ஆனா ஏன்னா தலைப்பிள்ளைக்குத்தான் வேதத்திலே என்ன இருக்கிறது? புத்திர சுவீகாரம், அந்த பர்த் ரைட்ஸ் என்று சொல்லுவார்களே, பிறப்புரிமை, அல்லது அந்த குடும்பத்துக்குரிய அந்த எல்லா விதமான அதிகாரமும் அந்த மூத்த மகனுக்கு தான் இருக்கிறது. பெண் பிள்ளை ஆனாலும் கூட இல்ல, ஆனா மகனுக்கு அந்த முழு அதிகாரம் இருக்கு. பெண் பிள்ளைகளுக்கும் அது பாக்கியப்பட்டதுதான். ஆனால் அங்கே ஆண்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதாமா? அது ஒரு ஆசீர்வாதமாக அந்த குடும்பத்தை சரியான பாதையில் நடத்துவதற்காக தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். அதனாலதான் நீங்க இங்க வாசிக்கிறப்போ 2 காரியங்களே நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். தீபு, you read that verse 12 and 13. பாருங்க, நீங்க யோர்தானை கடந்த பின்பு. யோர்தான் ஒரு அடையாளமாக இருக்கிறது. கவனிக்க வேண்டும். இது மிக ஆழமான சத்தியம். நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது அவர்களுக்கு எதிரடையாக இருந்தது என்னது? சிவந்த சமுத்திரம். என்ன இருந்தது? ரெட் சி என்று சொல்லுகிற சிவந்த சமுத்திரம் இருந்தது. அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து அங்கே அவர்கள் அந்தப்புறம் வந்த பொழுது அங்கே அவர்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோனும் அவனுடைய படைகளும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே மரித்து போனோம். அதை போல நாமும் இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிந்ததினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? தண்ணீர் என்கிற ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக நம்ம வருகிறோம். தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய பழைய மனுஷனை, பழைய பாவத்தை அங்கே ரத்தத்திலே கழுவினது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளான மனிதனையும் அங்கே புறம்பான மனிதனையும் அவர் சுத்திகரிக்கிறார். அது தண்ணீரினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. நாமே தண்ணீரினாலே நம்ம என்ன செய்யப்படுகிறது? அதனாலதான் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல எல்லாம் தீட்டு கழிக்கிறதுக்கு தண்ணீரை கொண்டு கழுவுவாங்க. இன்றைக்கும் அதை அநேக இடங்கள்ல பாக்குறோம். வீட்டுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி பக்கெட்லயோ அல்லது பைப்புலயோ தண்ணி வச்சு கை கால்களை கழுவி கொண்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. அது ஒரு சடங்காச்சாரமா மாற்றிட்டாங்க. அது சடங்கல்ல. அது அந்த நாட்களிலே இன்றைக்கு இருக்கிறபடியான போக்குவரத்து வசதிகள் கிடையாது. காடுகளிலே மலைகளிலேயும் நடந்து செல்லும் பொழுது கை கால்களிலே தூசு குப்பை ஏற்படும். சரீரங்களிலே என்ன இருக்கும்? ஒரு பலவீனம் இருக்கும். அதை போக்குவதற்குத்தான் அந்த தண்ணீரை வைத்து கழுவிக்கொண்டு வீட்டுக்குள்ள செல்வாங்க. அது ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. அது ஒரு புறம்பான ஒரு காரியமாக அது இருந்தது. சரி, இப்போ இங்க தேவன் என்ன செய்கிறார்? இவர்களை இந்த கானானுக்குள்ளாக செல்லுவதற்கு முன்பாக எதை அவர்கள் கடக்க வேண்டுமாமா? எதை கடந்த பின்பு? யோர்தான். ஆமென். அப்ப யோர்தான் என்கிற அந்த நதி பாருங்க, தேவன் நீங்க கவனித்திருப்பீங்க, வாசித்திருப்பீங்க. தேவன் இந்த யோர்தான் நதியை இவங்க எப்ப கடக்க வச்சாராமா? மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி தண்ணி இல்லாமையோ அல்லது தண்ணியே வராமலோ வறண்டு போயோ அல்லது அங்க காலில் மட்டும் லேசா நனைகிற மாதிரியோ அல்லது முழங்கால் அளவுக்கோ இல்லாம அவர்கள் கழுத்துகள் முழுகி போகிற அளவுக்கு தண்ணீர் மிக அதிகமாக ஸ்பீடுல வர்றப்ப தேவன் அதை கடக்க பண்ணினார். ஆமென். வேதத்துல வாசித்து இருக்கிறோம், நீங்க வாசித்து பார்க்கலாம். ஏனென்றால்
அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த பூமியிலே நம்மை சுற்றி தண்ணீர் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தண்ணீர் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப ஜனங்கள் நம்மை சுற்றி போராடும் பொழுது, ஜனங்கள் நம்மை பிரஷர் கொடுக்கும் பொழுது, அந்த போராட்டத்தில் இருந்து நம்ம வெளியே கொண்டு வருவதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். அப்ப போராட்டத்தின் மத்தியில தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயம் கொள்ள முடியும். நீங்க சும்மா நீங்க இப்படி ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன ரோடு நல்லா இருக்கு, அவன் அப்படியே போயிட்டான், இது என்ன பெரிய காரியம், எங்க குழந்தைங்க கூட நடந்து போகும், நாங்களும் போவோம், எல்லாரும் போக முடியும், உங்க கடவுள் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க என்று தேவன் அதை அறிந்து இந்த பரியாசக்காரரையும் கேலி கிண்டல் செய்கிறவர்களையும் அவிசுவாசிகளையும் எதிர்த்து நிற்கும்படியாக, அவர்கள் அதை குறித்து பேச முடியாத அளவுக்கு தேவன் என்ன செய்தார்? நம்ம தேவன் எப்பொழுது எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே தேவநாமம் மகிமைப்படும். ஆமென். அதுல தேவன் அவர் செய்கிறது எந்த ஒரு மனுஷனும் செய்ய முடியாத ஒரு பெரிதான காரியங்களை தான் அவர் செய்வார். அதான் நம்முடைய தேவன். அதனாலதான் அவர் யாரு? பள்ளத்தாக்கு மட்டுமல்ல, மலைகள் மட்டுமல்ல, அவர் என்னது? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் படைத்த தேவன். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. பாருங்க, இவங்க யோர்தானை கடந்த பின்பு அங்கே ஜனங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக கெர்சீம் மலையிலே ஒரு கோத்திரங்களை நிக்க வைக்கிறார். யாராரு? சிமியோன், வாசிப்போம். சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமின், இந்த 6 கோத்திரத்தை ஒரு மலைகள்ல நிக்க வைக்கிறார். ஏன் தனியா தேவன் பிரிக்கிறார்? அதுவும் பிரித்தது மட்டுமல்லாம இந்த 6 கோத்திரங்கள் என்ன செய்ய வேண்டுமாமா? ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாம். எதற்காக? இந்த 6 கோத்திரங்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஏன் தேவன் அந்த பார்சியாலிட்டி காட்டுகிறார் என்று நமக்கு வேதத்துல ரகசியங்கள் இருக்கிறது. இன்னும் அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வசிப்போம். 13 13 you read. சாபம் சாபம் கூறும் பொருட்டு ஏபால் மலை. இது என்ன மலை? கெர்சீம் மலை. 2 மலைகள். என்ன எத்தனை இருக்கு? 2 மலைகள் இருக்கிறது. இந்த கெர்சீம் மலையிலே என்ன செய்ய வேண்டுமாமா? இந்த 6 கோத்திரங்களும் இந்த ஏபால் மலையிலே, இந்த ஏபால் மலையிலே யார் யார் நிக்க வேண்டுமாமா? ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி, இந்த 6 கோத்திரம் நிக்க வேண்டுங்கிறார். ஆனா இவங்க எதுக்கு நிக்கிறாங்கன்னா, அவர்கள் அந்த 6 கோத்திரம் எதற்காக நின்றார்களாமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. வாயை திறந்து சொல்லுங்க. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு அந்த 6 கோத்திரத்திற்கும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதுக்கு நிக்க வைக்கிறாரு. இந்த 6 கோத்திரத்தை என்ன செய்யறாரு? சாபம் கூறும் பொருட்டு 2 பேரும் 2 காரியங்களை செய்ய சொல்றார். ஏன் இவர்களை இப்படியும் அவர்களை அப்படியும் பிரித்தார் என்றால், வேதத்திலே இந்த கோத்திரத்துக்காரங்க செய்த தவறுகள் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதுல 2 கோத்திரம் நமக்கு தெரியும். ரூபன் என்ன செய்தான்? இதிலே சொல்லப்பட்ட அந்த தவறான காரியத்தை செய்தான். தவறான கோத்திரம் யாரும் செய்தா? ரூபன் கோத்திரம். நான் அதை பப்ளிக்கா பேச விரும்பல, நீங்க வேதத்தில் இருக்கு, வாசித்து இருக்கலாம். அதே மாதிரி இந்த தான் கோத்திரமும் என்ன செய்தது? விக்கிரக ஆராதனை செய்தான். ரூபன் கோத்திரம் வேசித்தனம் பண்ணணும். பாருங்க, இப்படி இந்த ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு தவறுகளை செய்ததினாலே இனி நீ செய்தால் இந்த சாபங்கள் உன்னுடைய சந்ததிக்கு வரும். இந்த சாபங்கள் உனக்கு இல்ல, உன்னுடைய சந்ததிக்கு வரும். பாருங்க, தேவன், நம்முடைய தேவன் எப்பொழுதுமே அவர் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? கண்டிக்கிறவராக இருக்கிறார். நீங்க கண்டிக்கலைன்னா என்ன ஆயிடுவாம? பாவத்துல விழுந்தே கிடப்பான். பாவத்துல விழுந்து கிடப்பான். எப்பவும் அவன்
சரி பரவாயில்ல, எங்க அப்பா அம்மா என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? சாபத்தின் மேல் சாபம். அவன் மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியும் சாபத்துக்குள்ளதான் போய் என்ன செய்யும்? கடைசியில் அந்த சந்ததியே ஒண்ணுமில்லாம போயிடும். இன்னைக்கு உலகத்துல நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம். நம்ம கண்ணு முன்னால மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருப்பார்கள், பேரும் புகழுமா பெருமையா இருப்பாங்க. அடுத்த 2 சந்ததிகள் வந்த பிறகு அவர்கள் யார் என்றே தெரியாத அளவுக்கு அந்த பேர் சொல்லக்கூட ஒருவரும் இல்லாமல் போய் விடுவார்கள். யாரோ ஒருவர் செய்த தவறு, அல்லது யாரோ ஒருவர் பண ஆசையினாலோ அல்லது பொருள் ஆசையினாலோ அல்லது பெண் ஆசையினாலோ அந்த சந்ததி என்ன ஆகிவிடும்? அழிஞ்சு போயிடும், தலைமறைவாயிருவாங்க, ஓடி ஒளிஞ்சிருவாங்க, அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. அங்க இருக்கிறக்கு அவமானப்பட்டு நாங்க இனி இந்த இடத்துல வாழ விரும்பல, என்னுடைய தகப்பன் செய்து விட்டார், அல்லது தாய் செய்து விட்டாங்க, சகோதரன் செய்து விட்டார், அல்லது எங்க குடும்பத்தில் இப்படி நடந்துருச்சு என்று சொல்லி ஊரை விட்டு ஓடிடுவாங்க. அது என்னது? சாபம். அப்ப தேவன் பாருங்க, இங்க மிக முக்கியமா சொல்றாரு 2 காரியங்கள். நீங்க தேவனுக்காக உண்மையா இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் இருக்கும் பொழுது அங்கே சாபம் வருகிறது. சாபம் வருகிறது. அதைத்தான் நாங்க சொல்றாரு பாருங்க, லேவியர் உரத்த சத்தமிட்டு, லேவியர் சவுண்டா பேசணும். இன்னைக்கு சவுண்டா சண்டைக்கு போடுறதுக்கு தான், அடிதடி ரகலைக்கு தான் என்னது சவுண்டா பேசுறாங்க. நல்லதை பேசுறதுக்கு சவுண்டா பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு நல்ல காரியங்களை சவுண்டா பேசுறதுக்கு ஆள் இல்ல, நல்லதை பேச ஆள் இல்ல. அக்கிரம நியாயத்துக்கு தான் ஜனங்கள் கூடிக்கொண்டிருக்கிறாங்க. இங்க அதுதான் இங்க பாருங்க, இந்த லேவியர்கள் உரத்த சத்தமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். அருவருப்புனா என்னது? ஒரு நம்ம வீட்டுல இப்ப திடீர்னு இங்க யாரோ ஒருத்தர் திடீர்னு மோஷன் போயிட்டாங்க, வாந்தி எடுத்துட்டா எப்படி இருக்கு? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அருவருப்பா இருக்கும். உட்கார முடியாது, அந்த இடத்துல நிக்க முடியாது. உடனடியாக அதை என்ன செஞ்சிருவோம்? நம்ம சுத்தம் பண்ணிடுவோம். இல்ல பரவாயில்ல, எங்க அப்பா தான் பண்ணாரு, என் மனைவி பண்ணுச்சு, என் புள்ள பண்ணுச்சுன்னு நம்ம அதை வச்சுட்டு வருஷம் பூரா வேடிக்கை பார்ப்போமா? உங்களுக்கு என்ன வந்துடும்? அதனால என்ன வரும்? வியாதிகள் தான் வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு அசுத்தத்தை நீங்க உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? அப்புறப்படுத்தவும். அதை நீங்க வச்சு வேடிக்கை பார்க்க கூடாது. இது பொதுவான உலக பிரகாரமான அருவருப்பான காரியம். வாந்தி எடுத்தாலோ அல்லது மோஷன் போனாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அருவருப்பான காரியங்களை நம்ம என்ன செஞ்சிருவோம்? அந்த நிமிஷமே அதை நம்ம என்ன செய்வோம்? சுத்திகரிச்சு விடுவோம். அதைத்தான் தேவன் சொல்றாரு, இது தேவனுக்கு அருவருப்பானது. அது என்னது? நீ கை வேலையில செய்யப்பட்ட விக்கிரகங்களை நீ கொண்டு போய் ஒளிச்சு வைக்காத. என்ன செய்யாத? ஒளிச்சு வைக்காத. வேதத்துல ஒரு ஸ்திரீ அந்த தவற செய்கிறார். யார் அது? யாக்கோபினுடைய மனைவியாகிய ராகேல். ஆமென். அதை செய்யறாரு. எங்க அண்ணன் வீட்டுல இருந்து அதை திருடிட்டு வந்துருவோம். திருடிட்டு என்ன செய்வா? சாணிக்கு அடியில போட்டு அவங்க அண்ணன் வந்தோம்னா மறைச்சு அது மேல ஏறி உட்கார்ந்து, நான் என்னவா இருக்கேன்? நான் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அப்படின்னு என்னது, நான் பீரியடில் இருக்கிறேன், நான் எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி அதை மறைச்சு வச்சிருவோம். அப்ப பாருங்க, அவள் அங்க தன்னுடைய தாய் தகப்பன் உறவினர்கள் முறையில என்ன காரியங்களை செய்தார்களோ அந்த பழைய பாவத்தை இங்கே யாக்கோபு என்கிற தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ள மனுஷனோடு வரும் பொழுது கூட அவளுக்கு என்ன கிடைக்கல? அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு தடையா இருக்கிறான். அதனாலதான் தேவன் அவளுக்கு என்ன கொடுக்கல? முதல்ல எடுத்தோன்னு அவளுக்கு குழந்தை கொடுக்கல ஆண்டவர். எடுத்தோன்னு அவளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கல. அதனாலதான் என்ன செய்தா? தன்னுடைய சகோதரியை திருமணம் செய்து தன்னுடைய வேலைக்காரிகளை செய்து கடைசியாத்தான் அங்க யார் பிறக்கிறா? யோசேப்பும் பென்யமீனும் பிறக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு மனிதனுக்குள்ளாக அந்த பழைய பாவங்கள், அந்த பழைய அருவருப்புகள் இருக்கும் பொழுது என்ன செய்து கொள்ள முடியாது?
உங்க கூட ஒரு உண்மையான தேவ மனுஷன் இருந்தா கூட அந்த ஸ்திரீக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. இன்னைக்கு நம்ம ஸ்திரீ எதை குறிப்பிட்டு சொல்றோம்? சபை. இப்ப நீங்க இங்க 4 பேர் நல்லா உண்மையா அர்த்தமா பரிசுத்தமா இருக்கலாம். ஆனா 2 பேர் அங்க ஒரு இதே மாதிரியான காரியங்கள் இருக்கிறப்போ இந்த 4 பேருக்கு நல்லா கிடைக்கும். இந்த 2 பேர் என்னதான் செய்தாலும் அவங்களுக்குள்ள என்ன வராது? அந்த ஆசீர்வாதம் வராது. அப்ப அதனாலதான் என்ன ஆயிடுறாங்க? பின்வாங்கி போய் விடுகிறாங்க. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா இந்த சபை விட்டு அந்த சபை, இந்த பாஸ்டர் விட்டு அந்த பாஸ்டர், அல்லது இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி ஓடிட்டே இருப்பாங்க எல்லா சபைகளுக்கும். கேட்டா அங்க நல்லா இருக்கு, இங்க நல்லா இருக்கு என்று தங்களை தாங்களே என்ன செய்து கொள்வாங்க? சும்மா மன திருப்தி அடைஞ்சுக்கிறாங்க. இந்த செய்தி நல்லா இருக்கு, அந்த செய்தி நல்லா இருக்கு. ஏன்னா இவங்களுக்குள்ள செய்தி தங்காது அப்படின்னு என்னது? ஆசீர்வாதம் அவங்களுக்குள்ள தங்கி இருப்பதில்லை. உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தான் ஆசீர்வாதம். தேவன் தான் ஆசீர்வாதம். அப்ப தேவன் உங்களுக்குள்ள தங்காம நீங்க ஓடி ஓடி இங்க அங்கேயும் ஓடிட்டே இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அலைஞ்சு திரிவார்கள். அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிவார்கள்னு வேதம் சொல்லி இருக்கு. அப்போ பாருங்க இங்க, அப்போ அது சபிக்கப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லோரும் என்ன சொல்ல வேண்டுமாமா? ஆமேன் என்று சொல்ல வேண்டும். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு அதிகாரத்துலதான் சுமார் எவ்வளவு தடவை வருது என்று பாத்தீங்கன்னா 13 முறை. எவ்வளவு முறை? 13 முறை ஆமேன் என்று இந்த ஒரு அதிகாரத்துல தான் அதிகமா இருக்கு. அதுவும் ஜனங்கள் எல்லோரும் என்ன சொல்ல வேண்டும்? நின்று சொல்ல வேண்டும். ஆமென். எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும்? அந்த கோத்திரங்கள் நிற்க வேண்டும், நின்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அது எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ அது வரக்கூடாது. அந்த பயம் எனக்கு வேண்டும், என் பிள்ளைகளுக்கு வேண்டும், எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் தான் வேண்டும், சாபம் வரக்கூடாது என்கிற அந்த பயம் அவங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்களை என்ன செய்கிறார்? நிற்க சொல்றார். ஆமென். பாருங்க, தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். தகப்பனை தாயை தூஷித்தாலே உங்களுக்கு என்ன வருகிறதாமா? சாபம் தான் வருகிறது. அவன் சாபம் வருகிறதாம். இன்னைக்கு எத்தனை பேர் என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. தகப்பனை கையோட சொல்றது, காலோட சொல்றது, தாயை வீட்டை விட்டு துரத்தி விடுகிறது, தாய்க்கு உணவு கூட கொடுக்காம பட்டினி போட்டு வைக்கிறது. இன்னைக்கு எவ்வளவு நடந்து கொண்டிருக்கு இந்த பூமியில. இந்த பூமி ஏன் இன்றைக்கு இவ்வளவு போராட்டங்கள்? இன்றைக்கு இந்த பூமியில ஏன் இன்னும் எவ்வளவுதான் நல்ல அதிகாரிகள் அல்லது நல்ல அரசாங்கம் அல்லது நல்ல தேவனுடைய வார்த்தை இருந்தாலும் ஏன் இது சாபத்துக்குள்ளேயே பாவத்துக்குள்ளேயே கிடக்கிறது என்றால் என்னது? ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை? தேவனுடைய வார்த்தையை குறித்தான பயமோ கீழ்ப்படிதலுடைய ஆவி இல்லை. தேவன்கிட்ட இருந்துதான் உங்களுக்கு அந்த கீழ்ப்படிக்கிற ஆவி வரும். ஆமென். நீங்க தேவனுடைய சத்தத்துக்கு நீங்க கேட்டு அதை நீங்கள் தேவனை கனப்படுத்தும் பொழுது தேவன் உங்களுக்கு கீழ்ப்படிதலின் ஆவியை தருகிறார். அவருடைய சத்தத்தை கேட்க உங்களுடைய செவிகளை திறக்கிறார். இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறது இல்ல, நீங்க என்னதான் கத்துங்க, இந்த காதுல வாங்கவே மாட்டாங்க. உங்களை அப்படியே எரிச்சலோட கோபத்தோட இன்னும் பெரிய யோக்கிய மாதிரி பேசுறான்னு சொல்லி உங்களை காரி துப்பிட்டு தான் போவோம். ஏனென்றால் அவருடைய இருதயம் என்ன செய்யல? இருதயம் கல்லான இருதயமாயிருக்கிறது. அவருடைய இருதயம் கல்லான இருதயம். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவன்னு சொல்றார் ஆண்டவரே? கலகக்காரர்கள். இந்த ஜனங்கள் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்காமா? கல்லான இருதயமா இருக்கு. அதனாலதான் அங்கே தேவதாசன் சொல்லுகிறார், ஆண்டவரே கல்லான இருதயத்தை நின்னிலிருந்து எடுத்து போட்டு தசையான இருதயம், அந்த துடிப்புள்ள இருதயம், தேவனுக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் இங்க ஒரு தடவை உங்களுடைய இருதயம் துடிக்குமானால் அது தேவனை ஆமேன் என்று சொல்லும். அங்கே தேவனுக்கு நீங்க ஆமேன்ங்கிறது தான் அந்த துடிப்பு. அப்ப அந்த துடிப்பு அதை தேவன் ஒரு நிமிஷத்தில் நிறுத்தி போட முடியும். இருந்தாலும் தேவன் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆயுசு நாட்களா கிருபையாய் குட்டி கொடுக்கிறார். பாருங்க, அதனாலதான் இங்க சொல்லுது, முதல் காரியம் யாதொரு விக்கிரகங்கள், இரண்டாவது தாய் தகப்பனை
சபிக்கிற காரியங்கள். மூன்றாவது காரியம் பாருங்க, பிறனுடைய எல்லைக்குறியை ஒச்சி போடு. அது என்னது? பிறனுடைய எல்லைக்குறியை ஒச்சி போடுகிறதுனா என்னது? உங்களுக்கு 5 சென்ட் இருக்கு, அல்லது உங்களுக்கு 1 ஏக்கரா இருக்கு, அல்லது உங்களுக்கு ஒரு 100 அடி இருக்குன்னா வேணுனே அடுத்தவனோட இடத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போறது, அடுத்தவன் இடத்த அபகரிக்கிறது. இதை வேதத்தில் ஒருத்தர் செஞ்சான். யார் செஞ்சா? ஆகாப் ராஜாவும் அவனுடைய மனைவியாகிய யசபெல்லாவும் இந்த நப்தலியினுடைய அவளுடைய அந்த இடத்தை, அந்த திராட்சை தோட்டத்தை அபகரிக்க. திராட்சை தோட்டம் தானே, நான் உனக்கு வேற இடத்துல இடம் தர்றேன், இந்த இடத்த எனக்கு குடு என்று சொல்லி அவனை கொன்றே போட்டான். யார் எதற்கும் அவள் ராணி. யார் அவள்? இஸ்ரவேலின் ராணி அவள். யெசபேல் இஸ்ரவேலியருடைய ராணி, ஆகாப்புடைய மனைவி அவள். பாருங்க, அடுத்தவனுடைய இடத்தை ஆசைப்படுவது. இதுதான் இன்னைக்கு என்ன நடக்குது. இன்னைக்கு அநேக தோட்டங்காடு வச்சிருக்கிறவங்க பெரிய பெரிய ஆளுகள்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் அந்த குடும்பத்துல சாபம், அந்த குடும்பத்துல ஒரு தேவ சமாதானம் இல்லாமல், அந்த குடும்பத்துல ஒரு நன்மையே இல்லாம 1000 ரூபாய் வர்ற மாதிரி இருக்கும், அங்க 2000 ரூபாய் செலவா இருக்கும். என்ன காரணம்? பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போட்டவன் சபிக்கப்பட்டவன். இது நம்ம சின்ன வயதில் இருந்தே எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். பிறனை குறித்தான காரியத்துல நீ எப்படி இருக்க வேண்டும்? சாபத்தை வாங்கி கொள்ளாதே, உன் சந்ததிகளுக்கு சாபத்தை வாங்கி வைக்காதே. அந்த பிள்ளைகளுக்கு அந்த சாபம் தங்கி இருக்கும். அது அன்னைக்கு சொன்ன, இன்னைக்கு அதுதான். இந்த வார்த்தை அது என்றைக்கும் மாறாதது. பாருங்க, அடுத்து சொல்றாரு பாருங்க, குருடனை வழிதப்ப செய்கிறவன் வேண்டுமென்றே கிண்டலும் கேள்வி. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய என்ன நடக்குது, இந்த சின்ன சின்ன ரீல்ஸ்ன்னு சொல்லி சின்ன சின்ன காரியங்களை என்ன செய்யறாங்க, வேணுனே கேலியும் கிண்டலும் செஞ்சு அப்படியே இப்படி அப்படி நடக்க வைக்கிறது, அதை பண்றது இதை பண்றது. அங்கே ஏழைகள், அனாதைகள், திக்கற்றோர், குருடர்கள், இப்படிப்பட்டவங்களுடைய அந்த இடத்தை, அவர்களுக்குரிய கிடைக்க வேண்டியதை இன்னொருத்தன் அபகரிச்சு எடுத்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கு. அரசாங்கம் இந்த ஏழைகளுக்கு கொடுக்கிறத அந்த அதிகாரத்துல அல்லது அவனுடைய அந்த பணபலத்துல, அவனுக்கு இருக்கிற அந்த சுற்றியில் இருக்கிற அந்த தைரியத்துல என்ன செய்வான், ஏழைகளுக்கு போறத இவன் எடுத்துக்கிறது, அபகரிச்சுக்கிறது. அதனாலதான் பாருங்க, குருடனுடைய வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அடுத்து சொல்லுது பாருங்க, பரதேசிகள், திக்கற்றவர், விதவைகளை, நியாயத்தை புரட்டுகிறவன். இன்னைக்கு கோர்ட்டுல எத்தனையோ பேர் பொய் கேசினாலே வேண்டுமென்றே வீண்பலி சுமத்தி, இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பேர் என்ன இருக்கிறாங்க, சிறைகளிலேயும் அங்கே வீட்டை விட்டும் குடும்பத்தை விட்டும் உறவினர்களை விட்டும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நியாயக்கேடு செய்து கொண்டு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாமே என்ன கொண்டு வருகிறதாமா? சாபத்தை கொண்டு வருகிறது. அதே மாதிரி அடுத்தது சொல்றாரு பாருங்க, தன் தகப்பனுடைய மனைவியோடு சகிக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடியால் சபிக்கப்பட்டவன். இதை ரூபன் செய்தான், ரூபன் கோத்திரம் செய்தது. அதனாலதான் அந்த சாபம் சொல்லும் பொழுது ரூபன் கோத்திரம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுது. அப்ப பாருங்க, அது இன்றைக்கும் அந்த ஆவி, அந்த பிசாசனுடைய அந்த பொல்லாத சிந்தனை இன்றைக்கும் அநேக குடும்பங்களிலே, அநேக இடங்களிலே இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. நேசித்தனத்தின் ஆவிகள் இன்னைக்கு அது எல்லா இடங்களிலேயும் பரவி கொண்டிருக்கிறது உலகத்தில். ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவர்களுக்கு அந்த உணர்வை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு அந்த உணர்வை நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்து சொல்ல பாருங்க, யாதொரு மிருகத்தோட, இது ஒன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு அருவருப்பான அசுத்தமான செய்கை. இந்த காரியம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் அநேக இடங்களிலே. இதற்கு என்ன சொல்ல வேண்டும்? ஜனங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாம் ஆமென். பாருங்க, இதெல்லாம் மிக முக்கியமான காரியங்கள். இன்றைக்கு தேசத்திலே, அங்கே அநேக நாடுகள்ல, இன்றைக்கு ஆப்பிரிக்கா நாடுல நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா நிறைய நாடுகள்ல இந்த இன்னைக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அங்கே உணவு இல்லை, அல்லது சரியான அரசாங்கம் இல்லை,
பொருளாதாரம் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த தேசத்துல என்ன நடந்துட்டு இருந்தது? இது போன்ற அசுத்தங்கள், அருவருப்புகள் நடந்ததுனாலதான் தேசத்தை தேவன் என்ன செய்து போட்டார்? புரட்டி போட்டார். அவர்களுக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை. இன்னைக்கு அவங்களுக்கு சரியான ஆசீர்வாதம் இல்லாததற்கு இன்னைக்கு அநேக தேசங்களிலே, இன்னைக்கு மேலை நாடுகள்ல இன்னைக்கு இது போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக அதுக்கு ஒரு பேர், வித்தியாசமான பேர் கொடுத்துட்றாங்க. லிவ் டுகெதர், அப்புறம் டேட், என்னென்னமோ சொல்ல பேரை வச்சு இன்னைக்கு அருவருப்பான காரியங்களை ஜனங்கள், பிசாசு அது புதுசா தந்திரமா புது புது பேரை மாத்தி சொல்றது. அது பாவம் தான். நீங்க கிராமங்கள் என்ன செய்வாங்க? சாராயம் குடிக்க போலாமா, கல்லு குடிக்க போலாமாங்க. டவுன்ல எல்லாம் என்ன சொல்றது? பப்புக்கு போறது. என்னது? பப்புக்கு போறதும்பாங்க. எதுக்கு? ட்ரிங்க்ஸ் தான். அதே மாதிரி கிளப்புக்கு போறதும்பாங்க. அங்க போய் என்ன செய்யறாங்க? சூதாட்டம். இன்னும் புதுசு புதுசா பேரை வச்சுட்டு அங்க தவறுகள் என்ன நடக்குது? எது வேண்டாம் என்று சொல்லுதோ அதையே செய்வதற்கு ஒரு பெயரை பிசாசு என்ன செய்யலாம்? புதுசு புதுசா கொண்டு வந்து வைக்கிறது. பாருங்க, அது எவ்வளவு ஒரு அசுத்தம், அருவருப்பு. இன்னைக்கு சினிஃபீல்டு அப்படித்தான். ஒரு காலத்துல அது எப்படியோ இருந்தது. இன்னைக்கு எல்லா கொலை, கொள்ளை, ஆளை ஆளு அடித்துக் கொள்வது, ரத்தம் இல்லாத இன்றைக்கு இல்லை. அப்படித்தான் இருக்கு. நீங்க போஸ்டர்ல பார்த்தாலே தெரியும். அவன் எல்லாருடைய கையிலே பட்டாக்கத்தி, அருவாளு, அதோடதான் நிக்கிறாங்க எல்லாருமே. பாருங்க, இந்த பூமி எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? நமக்கு தேவையில்லாத காரியம் தான். ஆனாலும் இன்னைக்கு அதை என்ன செய்துட்டு இருக்கிறது? வேதத்திலே எதை எச்சரிக்க சொன்னார்களோ அதை எச்சரிக்காமல் விட்டதினால் அதனுடைய முடிவுக்கு அது சென்று கொண்டிருக்கிறது. இது நம்ம பிரசங்கிக்கணுமா என்றால் இன்றைக்கு இதை பிரசங்கிக்கத்தான் வேண்டும். இது பிரசங்கிக்காம தான் இன்னைக்கு அநேக சபைகளிலே, இன்னைக்கு பெரிய பெரிய நகரங்களிலே நீங்க பார்த்தீங்கன்னா சபைக்கு வர்றவங்களுடைய அந்த முடி வெட்டுறது, அவங்க கையிலையும் காலிலையும் அந்த பச்சை குத்தி கொள்றது, சபைகளிலே அதை அனுமதிக்கிறாங்க. ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அந்த அவங்க போட்டு வர்ற ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கும். வேதம் சொல்லுது, அங்கே ஆண்களுடைய உடைகளை பெண்கள் அணியக்கூடாது, பெண்களுடைய ஆண்கள் அணியக்கூடாது, ஆணுக்கு ஆண் திருமணம் செய்து வைக்க கூடாது. அது சபையில பண்றாங்க. பெண்ணுக்கு பெண் திருமணம் செய்து வைக்க கூடாது, அதுவும் சபையில நடக்கிறது. இதெல்லாம் அருவருப்பு இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது? அங்கீகரிக்கப்படுகிறது. யார் செய்கிறா? போலியர்கள். உண்மையான தேவ மனிதர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் யாரு? போலிகள். அவங்களை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அப்ப அவங்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்றால் இந்த வேதத்திலே நமக்கு அது எச்சரிக்கிறது. ஆமென். பாருங்க, அடுத்தது பாருங்க, தன் தகப்பனுக்காவது தன் தாயாவது குமாரத்தியாவது சகோதரருடைய சகினிக்கிறவன் சபிக்கப்பட்டான். அப்ப இது ஒரு விபச்சாரத்தின் ஆவிதான். அடுத்தது பாருங்க, தன் மாமியோட இதுவும் ஒரு விபச்சாரம் தான். இது எல்லாற்றையும் விட அடுத்த காரியம் சொல்லுது பாருங்க. 24 வாசிப்போம். 24ஆம் வசனத்தை வாசிப்போம். பிறனை கொலை செய்கிறவன். ஒளிப்பிடத்தில் என்னது? ஒளிப்பிடம். ஒளிப்பிடம் வெட்ட வெளியில பகல்லையே இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அடிச்சு கொள்றாங்க. வெட்ட வெளியில, அதான் ஒளிப்பிடம். மறைவான கொலையும் இருக்கிறது, வெட்ட வெளியிலே பட்ட பகலிலே கொலை நடந்ததுன்னு சொல்றாங்கல்ல. நடு ரோட்ல வெட்டி கொன்று போட்டார்கள். கணவனை மனைவி வெட்டினாங்க, பெண்ணை வெட்டினாங்க, அல்லது அந்த குழந்தையை வெட்டினாங்க, ஆணை வெட்டினாங்க என்று சொல்லி வருது பாருங்க. இப்ப இது எல்லாமே இன்றைக்கு சாபத்தினுடைய கிரியைகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இது தேவ பிள்ளைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. நீங்க இப்படிப்பட்ட கிரியைகளிலே உங்களை என்ன செய்து கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்களோடு நம்ம என்ன செய்து வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய நட்பையோ நம்முடைய அந்த காரியங்களையோ அவர்களோடு கூட என்ன செய்யக்கூடாது. நீங்க
நீங்க அந்த காரியத்தில் இருந்து விலகி ஓட வேண்டும். வேதம் சொல்லு அந்த காரியங்களுக்கு விலகி ஓடு. விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடு, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்குது பாருங்க. இங்க இதுல 4 காரியம் வேசித்தன காரியம். ஒன்று தாயை, சரிங்களா? ரெண்டாவது தகப்பனுடைய, அதான் தாய். அதே மாதிரி ரெண்டாவது நீங்க வாசிக்கிறப்போ தகப்பனுடைய தாயுடைய குமாரத்திகள், பிள்ளைகளை, அக்கா தங்கச்சிகளை சொல்லும்ல அது. அடுத்தது மாமியோட. இந்த 3 காரியமும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது உலகத்துல. இன்னைக்கு நீங்க அது ஒரு தவறானதாகவே இல்லை. எவ்வளவு தூரம் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான்னு பாருங்க. அடுத்தது 25ஆம் வசனம் சொல்லுது, குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறது. பரிதானம்னா என்னது? லஞ்சம் வாங்குறது. அப்ப ஒருத்தர் கொலையே செஞ்சிருக்க மாட்டான், அல்லது அவன் தவறே செய்திருக்க மாட்டான், ஆனா அவன் தான் செஞ்சான்னு சொல்லி பணத்தை வாங்கி அவன் மேல பொய் வழக்கை போடுவது. இப்ப இந்த ஒரு மாதமாக இங்க கொல்கத்தால ஒரு நர்ஸ, பயிற்சி டாக்டரை, எம்டி படிச்ச அந்த லேடி டாக்டரை ஒரு 8-10 பேர் சேர்ந்து கற்பழித்து கொலை செய்துட்டாங்க. நேற்று இரவு தான் அந்த முக்கிய குற்றவாளிக்கு 2 பேர்த்த பிடிச்சிருக்கிறாங்க. அந்த போராடி கொண்டிருக்கிற அந்த டாக்டர்கள் எல்லாரும், நீங்க என்ன சொன்னாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுச்சு, நீங்க உங்க கூட்டத்தை கலைச்சு நீங்க வேலைக்கு போங்க, இல்லாட்டி உங்க மேல பயங்கர நடவடிக்கை எடுக்கணும், நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்லன்னு சுப்ரீம் கோர்ட்டையே மதிக்கலைன்னு சொல்ல முடியாது, நீதி வேண்டும் எங்களுக்கு. சுப்ரீம் கோர்ட்டை அவர்கள் அவமதிக்கிறார்கள் என்று சொல்ல, நீதி வேண்டும், சரியான நபரை நீ கைது செய். இன்னைக்கு கரெக்டா 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி நேற்று கூட நாங்க பேசுறத நீங்க ரெக்கார்டு பண்ணி பப்ளிக்ல போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நான் பேசுறது உலகம் பூரா கேட்டுட்டு இருப்பாங்க. நாளைக்கு யார் வேணா என் மேல கேஸ் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் நான் பேசுறது எப்படி இருக்க வேண்டும், சரியாய் நான் பேச வேண்டும். அரசாங்கத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு, ஜனங்களுக்கு அதன் மூலமாக என்ன வரக்கூடாது, கலவரத்தையோ அல்லது குழப்பத்தையோ அல்லது வீண் பழி சுமத்தக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் செய்கிற காரியம் எப்படி சரியாக இருக்க வேண்டுமோ அதே போல அரசாங்கமும் பேசுகிறது செய்வது சரியாக இருக்க வேண்டும். அப்பதான் என்ன கிடைக்கும், ஜனங்களுக்கு தேவனுக்குரிய காரியத்திலே தேவன் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை செய்யும் பொழுது, தேவன் எதை செய்தால் உங்களுக்கு சாபம் வரும் என்று சொன்னாரோ அந்த சாபத்தில் இருந்து ஜனங்கள் விலக வேண்டும். ஆமென். அதனாலதான் அங்க 26 சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதோ அதை நீ கை கொள்ள வேண்டும். அதன்படி நடக்காதவன் தான் என்ன செய்யப்பட்டவன், சரி. இது செய்யாதேன்னு சொல்ல நீங்க செய்யக்கூடாது. ஆனா அதை செய்யாதபடி நீங்க மீறி நடக்கும் பொழுது, மீறி அதை செய்யும் பொழுது அங்க என்ன வருகிறது, அன்னைக்கு ஆமேன் சொன்னா இன்னைக்கு ஆமேன் தான். ஆமேன் என்றால் என்னது, அப்படியே ஆகட்டும். அப்ப அது என்றைக்கும் மாற்ற முடியாத ஒரு சட்டம், லா. அதான் நியாயப்பிரமாணம். அப்ப நம்முடைய தேவன் அன்றைக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார், இன்றைக்கும் அவர் தேவனாய் இருக்காங்க. அதனால அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானார், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர், கவனமா கேளுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஏன் ஒரு மனிதனை தேவன் உயர்த்துகிறார் என்றால், ஏன் அந்த மனிதன் உயர்த்தப்படுகிறான் என்றால், அவன் தேவனுக்கு உண்மையாக இருப்பதினால். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் தங்கும். சம்பாதிக்கிற பணம் வீட்டுல தங்கும். இல்லைன்னா அது என்ன ஆயிரும், வீண் செலவுகள், வீண் விரயமாகும். ஆஸ்பத்திரிக்கு போகும், அல்லது துணிமணி எடுத்து அல்லது சாப்பிட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் பூரா அதுலதான் போயிட்டு இருக்கு. டெய்லியும் ட்ரெஸ், டெய்லியும் புது ட்ரெஸ், டெய்லியும் ஊர் சுத்துறது, டெய்லியும் கடைகளுக்கு போய் சாப்பிடுறது, டெய்லியும் ஆஸ்பத்திரி போறது. இன்றைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, வீண் விரயம். அது என்ன காரணம், ஆசீர்வாதம் இல்லை. அந்த ஆசீர்வாதம் இருக்கிறப்ப அந்த பணத்தை எப்படி சேர்த்து வைக்கலாம், குடும்பத்துக்கு எது நல்லது,
எது செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்று அந்த யோசனை தேவன் நமக்கு தருவார். ஆமே. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் மேன்மையாகிறது அதுதான். ஏன் அந்த காலத்துல எல்லாம் விவசாயம் செய்த எடுத்து வைப்பாங்க வீட்டுல, நெல்லையும் அரிசியும் மற்ற காய்கனிகள் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துல என்ன வரக்கூடாது, பஞ்சம் வரக்கூடாது. முதலாவது குடும்பத்துக்கு என்ன வேணுமோ எடுத்து வச்சுதான் விற்க கொண்டு போவாங்க. அதே போல நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணுமோ, அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து வச்சிருக்கணும். நம்ம வர்ற பணம் பூரா சம்பாதிக்கிறது பூரா செலவே பண்ணிட்டு இருந்தா என்ன ஆயிரும், நாளைக்கு அடுத்தவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்கிறது தான். ஐயா 500 கொடுங்க, ஐயா 1000 கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கையை நீட்டுறதே என்னது, அடுத்தவங்ககிட்ட நீங்க வாய் திறந்து கேட்பதே பிச்சை. அது நீங்க பிச்சைன்னு நினைக்கிறப்பதான் உங்களுக்கு அந்த உணர்வு வரும். அது நீங்க கடன் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்னதான் இருக்கு, கடன் தானே பரவாயில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்ககிட்ட போய், அதுதான் வைராக்கியம். அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். எனக்கு 100 ரூபாய் சம்பாதித்தாலும் அந்த 100 ரூபாயில என் குடும்பத்தை நடத்த எனக்கு யோகியதை உண்டு. எனக்கு அந்த செலவு செய்தால் போதும். யாரிடத்திலும் கை நீட்டி கடன் வாங்க மாட்டேன். வேதம் அதைத்தான் சொல்லுது. நீயோ கடன் கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுப்பாய். நீ யாருகிட்டையும் போய் கை நீட்டக்கூடாதுங்கிறார் ஆண்டவர். கடன் வாங்கினாலே அது என்னது, கடன் காலன் வாங்க. காலன் என்னது, மரணம். கடன் உங்களை மரணத்திற்குள்ள கொண்டு போயிடும். அதனால பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இடங்கள்ல கடனை வாங்கிட்டு குடும்பத்தோட தற்கொலை செய்து கொள்வாங்க. என்ன காரணம், கடன். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கடன் இல்லாமல் இருக்கணும்னா நீங்க என்ன வருமானம் வருகிறதோ, உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதுல தேவனுக்கு ஒரு 10% கொடுத்து, அதனால வேதம் அதுக்கு சொல்லுது, நீ முதல்ல எனக்கிட்ட கொண்டா, உன் பண்டக சாலையை நீ நிரப்பு, உன் பண்டக சாலையை நிரப்பு. நீ இங்க முதல்ல தேவனிடத்துல கொண்டு வரப்ப தேவன் அதை ஆசீர்வதிச்சு கொடுப்பார். அப்ப அந்த ஆசீர்வாதம் உனக்கு என்ன ஆகும், 100 மடங்கா. நீங்க அடுத்தவங்கிட்ட போய் அதை இதை செய்யறப்ப அது உங்களுக்கு என்ன வரும், மரணத்தை கொண்டு வரும், சாபத்தை கொண்டு வரும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அங்கே வேதத்திலே சொல்லப்பட்ட அருவருப்புகளை, அக்கிரமங்களை, பாவங்களை செய்யும் பொழுது அது நம்முடைய சந்ததிக்கும் மரணத்தை கொண்டு வரும். நமக்கு அது அசுத்தமாக இருக்கும். மற்றவர்கள் நம்மை குறித்து கேலியும் கிண்டலும் பரியாசமும் செய்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. அதுதான் தேவன் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான காரியங்களா இருக்கு. அதைத்தான் அந்த கோத்திரங்களை அவர் தனியாக நிற்க வைத்து, அந்த கோத்திரங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும், இதை இப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு எச்சரிக்கிறார். ஆசீர்வாதங்களும் சாபங்களையும் அவர் கொண்டு வருகிறார். அதாவது நாம மிகவும் எச்சரிக்கையோடு இருந்து தேவனுடைய சத்தத்திற்கு, பாருங்க ஆண்டவர் அதைத்தான் சொல்றார், தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் தேசத்திலே நீ போகும் பொழுது அங்கே நீ என்ன செய்ய, அங்கே பாலும் தேனும் ஓடுகிற அந்த இடத்திலே அந்த வார்த்தைகளை நீ எழுதி வை, அவைகளை நீ கடைபிடி, அவைகளை கை கொண்டு நட. அந்த வார்த்தைகளை எல்லாம் என்னவா இருக்க வேண்டுமாமா, நீ அதை எழுதி வை. அதனாலதான் நம்ம எல்லா இடத்துலையும் தேவனுடைய வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை எழுதி வைத்து அதை நம்ம படிக்கிறப்ப நமக்கு அந்த உணர்வு வரும். இப்ப தேவனாலே எல்லாம் கூடும். இங்க நீங்க ஒவ்வொரு வார்த்தைகளை போட்டிருக்கிறது, என் ஆடுகளை கெடுத்து மெய்ப்பர்களுக்கு ஐயோன்னு கதர் சொல்றாரு. என்னது ஆடுகளை கெடுக்கிறதுன்னு என்னது, ஆடுகளை தவறான வழியில நடத்துறது. நீங்க என்ன செய்தாலும் சரி, நீங்க பாவம் செய்யறீங்களா பரவாயில்ல, நீங்க வந்து உட்கார்ந்து எனக்கு ஒரு 10 ரூபாய் காணிக்கை போட்டு போங்க, அதெல்லாம் ஊழியம். அது என் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ. எரேமியா 23:1 சொல்ல இருக்கு. அப்ப இப்படி நம்ம ஏன் இந்த வசனங்களை எல்லாம் வைக்கிறோம் என்றால், அங்கே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆடுகளாக நாம் தேவனுடைய பார்வையிலே நல்ல இடத்துல நடந்து போக வேண்டும், நல்ல மேய்ச்சலை கண்டடைய வேண்டும். அங்கே பசும் புல்லை நம்ம புசிக்கணும். வறண்டு போன புல்லையோ அல்லது அந்த கல்நீர் தண்ணியோ கொடுக்கறக்கெல்லாம் இல்ல, களிசடை தண்ணி இல்ல, கழிநீர் இல்ல, களிசடை தண்ணி, அதை போய் குடிச்சிட்டு இருக்கு. ஒரு சில நாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டிச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கும், பாக்குறீங்க. அந்த நாய்க்கு என்ன கிடைக்கல, நல்ல தண்ணி கிடைக்கல. ஏன்னா அது என்ன செய்யல, அந்த வீட்டுல அடங்கி இருக்குல்ல, ஊர் சுத்தி திரியும் அந்த நாய். அதனாலதான் கடைசியில அது என்ன ஆகுது, டிச்சு தண்ணி குடிக்குது. அது ஒரு வீட்டுல அடங்கி வீட்டு முன்னாடி படுத்திருந்தா என்ன ஆகும், அந்த வீட்டு ஓனர் அதுக்கு சாப்பாடு போட்டு நல்ல தண்ணி வைப்பாங்க.
புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு எல்லா வகையிலேயும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாரா. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்களுக்கு ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே மனுஷனாய் வெளிப்பட்டு உங்களுடைய இரத்தத்திலே எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆண்டவரே இந்த பூமியிலே எல்லா பாவ சாபங்களில் இருந்து விலக்கி உங்களுடைய இரத்தத்திலே கழுவி ஆண்டவரே எங்களுடைய பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா அசுத்தங்கள் அருவருப்புகளிலும் அக்கிரமங்கள் பாவங்களிலும் எங்களை விலக்கி பாதுகாத்து இந்த நாளுக்குரிய எல்லா காரியத்திலே வாசித்து தியானித்த சத்திய வார்த்தைகளை எங்கள் இருதயம் என்னும் பலகையிலே எழுதி எங்கள் செவிகளை எங்கள் கண்களை திறந்து நாங்கள் சரியானதை பார்க்க சரியானதை கேட்க சரியானபடியிலே நடக்கத்தக்கதாக தேவ கிருபை எங்களுக்கு தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே. என் ஆத்மாவே கர்த்தரை நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். God bless you. Thank you, Jesus.